ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலிட்டியில் முகப்புரை அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக உங்களுக்காக ஒரு இலவச மாதிரி தேர்வு தொகுப்பை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பேர் வந்து நாளை நமதே. விருப்பம் இருக்க பசங்க நம்ம டெலிகிராம் லிங்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதலில் முகவுரையுடன் ஆரம்பிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? முகவுரை மொழி எந்த அரசமைப்பிலேருந்து பெறப்பட்டது? முகவுரை மொழி எந்த அரசமைப்பிலேருந்து பெறப்பட்டதுங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பக்கத்தை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ராம்னோகர் சின்ஹா அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஜவஹர்லால் நேரு எப்போ கொண்டு வந்தார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1946. ஜவஹர்லால் நேரு எப்போ கொண்டு வந்தார்? 1946. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு முகப்புரையின் ஒரு பகுதி அல்ல என தீர்ப்பளித்த வழக்கு எது? அரசமைப்புங்கிறது முகப்புரையில் ஒரு பகுதி கிடையாதுன்னு இந்த வழக்கு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாரி வழக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இது ஒரு பொறுத்துக்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெருபாரி வழக்கு. ஸோ பெருபாரி வழக்கு எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும்ல. ஸோ எல்லாருக்கும் தெரியும், 1960. மூணாவது இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான். அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு வந்து 1973. 1973. அடுத்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு. பொம்மை வழக்கு 1994 வந்திருக்கும். அடுத்து எல்ஐசி வழக்கு வந்து 95 வந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கேசவானந்த பாரதி வழக்கு தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வாசிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆர்டிக்கல் 368 அடிப்படையில் அரசமைப்பு திருத்தம் மேற்கொள்ள இயலும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். ஆர்டிக்கல் 368 அடிப்படையில் அரசமைப்பு திருத்தம் மேற்கொள்ள இயலும். இப்போ ரெண்டாவது பாருங்கள். அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். மூணாவது பாருங்கள். முகவுரை அரசமைப்பின் ஒரு பகுதி ஆகும் சொல்லியிருக்காங்க. பகுதி அல்லனா பெரும்பாரி வழக்கு, பகுதி ஆகும்னா கேசவானந்த பாரதி வழக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு பொருந்தாது கேட்டிருக்காங்க. அப்போ மேற்கண்டே எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம முகப்புரையை பேஸ் பண்ணி ஒரு 4 ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பொருத்தணும். ஃபஸ்ட்டு வந்து முகப்புரையை வழக்குகளின் சொர்க்கம்னு சொன்னது யாருங்கிறது கொஸ்டின். எப்போவுமே அடுத்தவங்க டைரியை திறந்து பார்க்குறது நம்ம மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏதோ சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும். ஸோ டைசி ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரி டைசி, சொர்க்கம் டைசி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்திய அரசமைப்பின் திறவுகோள். ஏதாவது ஒரு பொருளை திறந்தால் தான் பார்க்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திறந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ திறவுகோள் பார்க்கவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது பாருங்கள். இந்திய அரசமைப்பின் அடையாள அட்டை. ஐடி கார்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபோட்டோவுக்கு பல்ல காட்டுவீங்களா? ஸோ ஐடி கார்டு ஃபோட்டோவில் பல்ல காட்டுவேன். அப்போது அடையாள அட்டை பல்கி வாழான்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து பாருங்கள். எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும். நம்ம கனவு ஆசைக்காக தான் என்ன பண்ணுறோம்? இந்த டிஎன்பிசி கிட்ட போய்ட்டு அல்லாடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கனவும் ஆசையும் அல்லாடி கிருஷ்ணசாமி. அதை பேஸ் பண்ணி நம்ம வரிசைப்படுத்தினா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? முகவுரை என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய வாசகங்கள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது? இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். விருப்பம் இருக்கிறவங்க கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்ட இறுதியான இறையாண்மை மக்களிடமே உள்ளதுடன் அரசியலமைப்பும் மக்களுக்கானது அப்படின்னு சொன்ன வழக்கு எதுங்கிறது கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்ட இறுதியான இறையாண்மை மக்களிடமே உள்ளதுடன் அரசியலமைப்பும் மக்களுக்கானது அப்படின்னு சொன்ன வழக்கு எது? மொத்தமாக 2 வழக்கு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கோபாலன் வெர்சஸ் மெட்ராஸ் அரசு வழக்கு. இன்னொன்று வந்து இந்திர யூனியன் வெர்சஸ் நம்ம மதனகோபால் அரசு வழக்கு. ஸோ இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ மற்றும் பி தான் ஆன்சர். அந்த லைன்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின் ஆகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இறையாண்மை என்று முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டது? இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தை முதல்ல எந்த நூலில் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குடியரசு தான் ஆன்சர். ஸோ இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூறான அரசியலமைப்பின்படி காணப்படுகிறது என்றும்
கூறிய வழக்கு எது? மறுபடியும் வாசிக்கிறேன். இறையாண்மை என்பது இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூறான அரசியலின்படி காணப்படுகிறது என்றும் கூறிய வழக்கு எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜநாராயணன் வழக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை கொடுத்து என்ன வழக்குன்னு கேட்டுருவாங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து முக்கியமானது, ஆவடியில் எந்த ஆண்டு நடத்தப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸில் சமதர்மம் அடைவதே எனது லட்சியம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஆவடியில் எந்த ஆண்டு நடத்தப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுன்னு கேட்டிருக்காங்க. 1955 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை எந்த வருஷம் அறிமுகம் பண்ணாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1888. ஸோ இந்த வருஷம் 1888 கிலாபத் இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது காந்தியின் தாரக மந்திரமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கிலாபத் இயக்கம் நடைபெற்றிருக்கும் போது அவரோட மந்திரம் என்னென்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிறது தான். ஓகேவா? காந்தியோட தாரக மந்திரம் என்ன? மதச்சார்பின்மை. எப்போ? கிலாபத் இயக்கம் நடக்கும்போது. ஸோ மக்களாட்சியின் தூண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் பாராளுமன்றம் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தேர்தல் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ மக்களுக்கு கொஸ்டின் பாருங்கள். 2007 முதல் உலக மக்களாட்சி தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, செப்டம்பர் 15 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன பாருங்கள். மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஹெரடோட்டஸ் அப்படிங்கிறது ஆன்சர். மக்களாட்சி அப்படிங்கிற சொல்லை முதல்ல பயன்படுத்தியிருப்பார். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இறையாண்மை உயர்வான அதிகாரம் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இறையாண்மை உயர்வான அதிகாரம்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமத்துவம் என்ற வார்த்தை ஈக்குவாலிஸ் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. இதன் பொருள் என்ன? அதாவது ஈக்குவாலிஸ் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நியாயமான அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? சட்டங்கள் இல்லையெனில் அங்கே சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லை என்ன பண்ணணும்? ஏதாவது வீட்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சிடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டங்கள் இல்லையெனில் அங்கே சுதந்திரம் இல்லைன்னா லாக் பண்ணி வச்சிடணும். ஜான் லாக் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஆண் பெண் இருபாலருக்கும் பாகுபாடு இன்றி சம வேலைவாய்ப்புக்கு சம ஊதியம் வழங்க வழிவகை செய்யும் சரத் எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஆண் பெண் இருபாலருக்கும் பாகுபாடின்றி சம வேலைக்கு சம ஊதியம் என்ன சரத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 39. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுதந்திரம் என்பது தடைகள் இல்லாத நிலை இல்லை, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். சுதந்திரம் என்பது தடைகள் இல்லாத நிலை இல்லை, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆப்ஷன் டி, மகாத்மா காந்தி தான் சொல்லியிருப்பார். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? தேர்தலில் மதம், இனம், ஜாதி, நிறம் வேறுபாடு இன்றி அனைவரும் போட்டியிடலாம் என்று வழிவகை செய்துள்ள சரத் எது? தேர்தலில் மதம், இனம், ஜாதி, நிறம் வேறுபாடின்றி அனைவரும் போட்டியிடலாம் என வழிவகை செய்த சரத் எதுங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிக்கல் 325. இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். இது கூற்றுக்கு பொருத்தமான நபரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சமத்துவம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தியிருப்பார். அடுத்து ரெண்டாவது கூட்டுறவு இயக்கத்தின் தந்தைன்னு ஒரு சொல்லுவோம். ஸோ யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.